இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த ஒரு அடிப்படை காரணமும் இல்லாம ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. அதுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பர்சன் மேல ஒரு அடிப்படை காரணமே இல்லாம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. அதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இல்ல ஒரு பர்சன் மேல அன்வான்டா அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது காரணமே இல்லாம அரெஸ்ட் பண்றாங்க. எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்ல, காரணமே இல்லாம அரெஸ்ட் பண்றாங்க. அவரை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போகும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆதாரம் இருக்காது, எந்த ஒரு ரீசனுமே இருக்காது. அவர் விடுதலை பண்ணிடுவாங்க. அதே நேரத்துல அந்த பர்சன் என்ன இழந்திருப்பாரு? எக்ஸ்பென்சஸ், டைம். அதே நேரத்துல சமுதாயத்துல ஒரு மதிப்பை இழந்திருப்பாரு. அதுக்கு செக்ஷன் 399 BNNS ஆக்ட் 2023 படி மேக்ஸிமம் காம்பன்சேஷன் 1 lakh வரைக்கும் அவருக்கு கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட பர்சன் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ இல்ல யார் அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த சம்பந்தப்பட்ட பர்சன் 1 lakh ஃபைனா அவருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறினால் அவங்களுக்கு 30 நாள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் டிஃபமேஷன் கேஸ் அவங்களுக்கு எதிராக ஃபைல் பண்ணலாம்.